அல்லும் பகலும் என் ஆவி கலந்தினித்தே சொல்லில் விளையாட சொல்லி தருந்தமிழே உன்னை தொழுதேன் உவந்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணங்குதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருச்சிராப்பள்ளி புரட்சி பாவேந்தர் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் பெரும்பாவலர் பெருமைமிகு குறள்மொழியார் அவர்களே, அவரோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற செந்தமிழ் முனைவர் செயலாபதியார் அவர்களே, எனக்கு முன்னாலே பாவேந்தரை பற்றி மிகச் சிறப்பாக நாவேந்தி காட்டிய அருமை தம்பி பிரபு அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரும் பேராசான் பெரியார் மறவர் நெடுஞ்செழியனார் அவர்களே, எனக்கு முன்னாலே பல்வேறு திசைகளிலிருந்தும் வருகிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, பெரம்பலூர் முனைவர் தமிழ்ச்செம்மல் பெரியாண்டார் அவர்களே, திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்செம்மல் ஐயா பாவலர் கோவிந்தசாமி அவர்களே, ஐயா கேசவனார் அவர்களே, பாவலரோடு இணைந்து வாழ்ந்த அருமை பாவலர் குழந்தை ஈகவரசனார் அவர்களே, அருமை திருவள்ளுவர் அவர்களே, முனைவர் சம்பத் அவர்களே, இளமையாக இருந்தும் எழுச்சியோடு தமிழை பொழிவாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை தோழி ஆழி அவர்களே, தாருண்யா அவர்களே, அருமை பேராசிரியர் அம்மா அவர்களே, எங்கள் அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அம்மா ஆரோக்கியம் கிருஷ்ணசாமி அவர்களே, காத்திரின் அவர்களே, இங்கே ஒளிப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை தோழமைகளே, இன்னும் பெயர் விட்டு போன அருமை நெஞ்சங்களே, அனைவரையும் இந்த இனிய நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த தமிழால் நீடு வாழ்க நிறைவாக வாழ்க என்று உங்களை நான் வாழ்த்தி இப்பொழுது எனக்கிட்ட பணியை தொடங்க இருக்கின்றேன். அன்பிற்கினிய சான்றோர்களே, எனக்கு முன்னாலே பேசிய தம்பி பிரபு அவர்கள் நான் பேச இருந்த பேச்சிலே ஏறத்தாழ 60 விழுக்காடு அவர் தொட்டுவிட்டார். என்றாலும் அவர் யார் வேண்டுமானாலும் பேசக்கூடிய ஆற்றல் சான்ற வேழம்தான் பாவேந்தர். எனவே இந்த பாவேந்தருடைய செய்திகளை சொன்னாலும் என்னுடைய திசை இன்றைக்கு அதிலிருந்து கொஞ்சம் வேறுபாடாக மாறுகிறது. அவர் பேச்சிற்கு பின்னாலே திருச்சிராப்பள்ளியில் எத்தனையோ மன்றங்கள் இருக்கின்றன, எல்லாம் தமிழ் பாடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழுக்கென்றே பாடிய அந்த புரட்சி பாவேந்தரையும் நினைவூட்டி இங்கே திங்கள்தோறும் பொழிவாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பை நான் நெஞ்சங்கொள்கிற முதலிலேயே பாராட்டுகிறேன். ஏனென்றால் தமிழ் நமக்கு தாய், தமிழ் நமக்கு விழி, தமிழ் நமக்கு உயிர், தமிழ் நமக்கு தலை, தமிழ் நமக்கு குறி, தமிழ் நமக்கு நெறி, எல்லாமே தமிழ் தான். எனவே அந்த தமிழை முதன்மைப்படுத்தி பாராட்டி பல்வேறு கோணங்களிலே படைப்புகளை எழுதி பல்வேறு கால உணர்வுகளை ஊட்டிய அந்த பைந்தமிழ் பாவலர் பாவேந்தர். அவரை புரட்சி பாவேந்தர் என்று சொல்வதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. அந்த பாவேந்தரையும் அவரை ஒட்டி அவரை போலவே வாழ்ந்த பெருமை மிகு பாவலர் பெருஞ்சித்திரனாரையும் இணைத்து எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கார்கள். இந்த தலைப்பு மிக நீண்ட நெடிய தலைப்பு, நெடுங்காலம் பேச வேண்டிய தலைப்பு. ஆனாலும் குறைந்த நேரத்திலே என்னை பேச பணித்திருக்கிறார்கள். என்னுடைய பணிச்சுமையினாலே
பல்வேறு இடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு திங்களாகவே பெரும் அலைச்சலிலே கோவைக்கும் சென்னைக்கும் மதுரைக்குமாக பல இடங்களில் நான் அலைந்து வந்ததனாலே என்னுடைய முழங்கால் வலியினாலே கொஞ்சம் இடர்பட்ட சூழல் இருப்பதாலும் நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே சென்று சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். என்றாலும் பாவேந்தரை பற்றியும் பாவலர் பற்றியும் நான் ஒன்றிரண்டை மேலோட்டமாக பருந்து பார்வையாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். பெரியவர்களே, மட்டாரும் தென்குழந்தை படிக்காசான் உரைத்த தமிழ் வரைந்த ஏட்டை தொட்டாலும் கைமுணக்கும் மூவுலகம் பரிமளிக்கும் தொட்டாலும் தமிழ் பயிராய் விளைந்திடுமே என்று அழகிய சொக்கநாதர் சொல்லுவார். படிக்காசு தம்பிராமனுடைய பிள்ளையை அந்நூலை படிக்கின்ற பொழுது தொட்டாலும் கை முழக்கமா, சொன்னாலும் வாய் முழக்கமா, பட்டாலே சூழ்ந்தாலும் மூவுலகம் பரிமளிக்குமா, அப்படிப்பட்ட தகுதி சான்ற பாடல் என்று சொல்லுவார். வள்ளல் ராமலிங்கடிகள் அவருடைய சுந்தரருடைய பாடலை படித்து விட்ட பின்னால் சொல்லுவார், தேன்படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை திறந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் மறவேன், உன் படிக்கும் உளம்படிக்கும் உயிர்க்குயிரும் தான் படிக்கும் அனுபவங்கான் தனிக்கருணை பெருந்தகை என்று வியந்து வியந்து பாடுவார். அப்படி பாராட்டுகிற அந்த பெருமைக்குரிய பாடலை விட ஒருபடி கூடுதலாகவே பாடி வைத்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார். பாரதிதாசனுடைய பாடல்களை எந்த பக்கம் புரட்டினாலும் எந்த இடத்தில் சொன்னாலும் அழகு செய்வார். அவர் தொடாத துறை இல்லை, தொட்ட இடத்தை அழகுபடுத்தாமல் விட்டதும் இல்லை. அத்தனை துறைகளையும் அவர் கை வைத்து பாடியிருக்கிறார். அதற்கு காரணம் தமிழனுக்கு 2 சரிவுகள். 3000 ஆண்டு கால வரலாற்றை உற்று நோக்கினால் அவனுக்கு இனச்சரிவு ஒன்று, இன்னொன்று மொழி சரிவு. இந்த இனச்சரிவை கண்டுகாட்டிய முதல் பெரியார் யார் என்றால் அவர்தான் தந்தை ஈவேரா பெரியார். மொழிச்சரிவை கண்டுகாட்டியவர் மறைமலை அடிகளார். ஆகவே இந்த இனச்சரிவை நிமிர்த்துவதற்காகவும் மொழிச்சரிவை நிமிர்த்துவதற்காகவும் பல்வேறு சான்றோர்கள் மறைமலடிகளார் ஒட்டி பரிதிமார்கலரிலிருந்து திருவிக்கா, பாவாணர், பாவேந்தர், பாவலர், முடியரசன் போன்ற பல்வேறு பெருமக்களும், அது மட்டுமல்ல ஈவேராவை ஒட்டி பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்ற சான்றோர்கள் பல்வேறு வகையிலே பல்வேறு கோணங்களிலே தூக்கி நிறுத்த முயன்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒவ்வொரு கோணங்கள். ஆனால் பாவேந்தர் எடுத்துக்கொண்டால் முகங்காட்டாமல் மூடிக்கிடக்கின்ற சமுதாய அழுக்குகள் ஒன்றல்ல இரண்டல்ல, என்னன்னு தெரியாது. சமுதாய அழுக்கள், சாதி கொடுமை, பெண்ணடிமை, தொழிலாளருடைய ஏற்றத்தாழ்வு, தமிழினுடைய சிதைவு. இன்றைக்கு தமிழை எடுத்துக்கொண்டால் தமிழின் நிலை 3000 ஆண்டுகள்ல பாவாணர் ஆய்வுப்படி 50,000 ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றிய மொழி நம்முடைய செம்மொழி. அது செம்மொழி என்று தகுதி பெற்ற முன்பே பல்வேறு அறிஞர்கள் சொல்லிவிட்டார்கள் கால்நூலிலிருந்து. ஆனாலும் அப்படிப்பட்ட தமிழ் இன்றைக்கு தமிழ் பேசுகிற நாட்டில் இருக்கிறதா, வாழ்கிறதா, நிலை பெற்றிருக்கிறதா, நிறைவாக இருக்கிறதா என்றால் இல்லை. கோவில்களிலே சரியாக தமிழை பேசுவதில்லை, பாடுவதில்லை. அறமன்றங்களிலே இன்றைக்கு தமிழிலே வழக்கு சொல்லுவதில்லை, வழக்கு தீர்ப்பு இல்லை, முயன்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல பள்ளிகளை கல்வி நிறுவனங்களிலே தமிழ் படுகின்ற பாடு பெரும்பாடு. தமிழ் வழி கல்வியே இல்லாத நிலை. எங்கு பார்த்தாலும் ஆங்கிலம் கோலோச்சுகிறது, அதற்கு சமஸ்கிருதம் வந்துருகிறது. போதாக்குறைக்கு இன்றைக்கு இந்தியை கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று சொல்லுகிற ஒரு கொடுமையான நிலை. இதையெல்லாம் அன்றைக்கு கண்டவர் நம்முடைய பாவேந்தர். எனவே மொழி, இனம், நாடு, சமுதாயம் என்ற பல்வேறு வகைகளை கோணங்களிலே தன்னுடைய படைப்புகளை முன்வைத்து அவர் எழுத்து பாடியவர் தான் பாவேந்தர். இந்த பாவேந்தர் 1891 பிறந்தவர். அவருக்கு பின்னாலே 22 ஆண்டுகள் கடந்து பிறந்தவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். இவர் புதுவையிலே பிறந்து சென்னையிலே பாவேந்தர் வாழ்ந்தார். பாவலர் பெருஞ்சித்திரனார் சேலத்திலே பிறந்து கடலூரில் வாழ்ந்து பிறகு சென்னையில் நிறைவு பெற்றவர். இவர்கள் இருவருமே ஒத்த கருத்து தான். இன்னும் சொல்ல போனால் பாவேந்தருடைய கருத்தை விட
கொண்ட விஞ்ஞானி என்று சொன்னார் கூட மிக இல்லை. ஏனென்றால் சாதி மறுப்பு திருமணம் தான் செய்தது மட்டுமல்ல, தன் மக்கள் அறுவருக்குமே சாதி மறுப்பு திருமணம் செய்து உலக வரலாற்றில் பெருமை பெற்றவர் பாவலர் ஒருவர் தான். நான் நன்றாக நீங்கள் கைதட்டலாம். எத்தனையோ பேசுவார்கள் அரங்குகளிலே, ஆனால் வாழ்நாளில் பின்பற்ற முடியாது. தமிழ் பேசுவார்கள், வாழ்நாளிலே பின்பற்றுவதில்லை. பாவேந்தர் சொல்லுவார், தூங்கையில் பிதற்ற நேர்ந்தால் தூய் தமிழ் பிதற்றும் என் வாய். நான் தூங்கிக்கிட்டு கொண்டிருக்கும் போது கூட என்னுடைய வாய் தமிழ் தாப்பா பேசும் என்று சொன்னார். என்று சொன்னால் தமிழ் மேலே அவர் எந்த அளவு ஈடுபாடு கொண்டிருந்தார் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஓமைக்கு அவர் சொல்றதா ஒரே ஒரு என் சீர் விருத்தத்திலே ஒரு வாழ்வை முடித்து விட்டார். பங்காறு பத்தரிடம் படிந்து, பங்காறு பத்தரிடம் படிச்சார். பங்காறு பத்தரிடம் பயின்று மீசை பாரதியை பின்பற்றி நடையை மாற்றி சிங்கார வேலவனை தொழுது பெரியாருக்கோர் சீர்திருத்த துறை கண்டு பெரியாருக்கோர் நங்கூரம் கொண்டிருந்து காஞ்சி அண்ணா நல்லறிஞர் கழகத்தால் பெருமை பெற்று தங்காமல் விரைந்தோடும் நீர்போல் ஓடி தரித்திரத்தில் சரித்திரத்தை முடித்துக் கொண்டார். இது சுரதா பாட்டு. கடைசியில் வறுமையில வாடினார். பாவலரும் வறுமையில் தான் வாடினார். ரெண்டு பேரும் வறுமையில ஒண்ணு சோட போகல. அவருடைய பாட்டை பாருங்க. படை நடத்தல் போல் நடையும் சங்க பழந்தமிழ் அடையாள நடையும் பாட்டில் இடையிடையே இசைமை நடையும் ஓசை ஏந்தி வரும் அலை நடையும் கூட்டி காட்டி மழை திறந்த வெள்ளம் போல் ஓமை தந்தார். தடை நடையா அவரிடத்து இல்லை, வாழை தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டு. வாழைத்தண்டுக்கு கணுக்கே இல்லை. அதுபோல பாவேந்தர் பாடலையும் பாவலர் பாடலையும் படிக்கின்ற பொழுது ஓசை அதுவாக ஓடிக்கொண்டிருக்கும். ஆற்றொழுக்கு போல ஒழுகிய ஓசை ஒரு பாடல் என்று சொன்னால் ஒழுகிய ஓசை இருக்க வேண்டும், விழுவிய பொருள் இருக்க வேண்டும். அதுதான் பாடல். எல்லோரும் பாடிவிட்டால் போதாது. அதிலே ஓசை இருக்க வேண்டும், கருத்து இருக்க வேண்டும், ஓமை இருக்க வேண்டும், அழகு இருக்க வேண்டும், இனிமை இருக்க வேண்டும். இதுதான் பாடல். இந்த இலக்கணத்துக்கு பொருத்தமானவர்கள் இருவருமே. இரண்டுமே நிறைவே நல்ல நெடு உயரம், இரண்டுமே வெண்ணுடை உடுப்பவர்கள். நம்முடைய பாவேந்தர் ஒரு பெரிய சால்வை என்று சொல்லுவார், நேரியல் என்று சொல்ல வேண்டும் தமிழிலே. அதை குறுக்காமடி தொழில்படுத்திக் கொள்வார். ஆனா பாவலர் தன்னுடைய வெள்ளை உடையிலே செந்நிறமான ஒரு துண்டை அணிப்பார். பாவேந்தர் எப்போதும் சுருட்டு கொடித்துக் கொண்டிருப்பார், பின்னாலே வெண் சுருட்டுக்கு பாகின்றார். ஆனால் பாவலர் வெற்றிலை பாக்கு தான் சீவரோடு போட்டுக் கொண்டிருப்பார். இரண்டு பேருமே புலால் விரும்பிகள் தான். பாவேந்தர் தொடக்கத்திலே இறை பற்றாளராக இருந்து இறுதியிலே பெரியாருடைய தொடர்பாலே அவர் இறை மறுப்பாளராக மாறினார். ஆனால் பாவலர் அப்படி அல்ல. தொடக்கத்திலே அவர் ஆத்திகராக இருந்து பின்னாலே அவர் நாத்திகராக இருந்து பின்னாலே ஓரிரை கொள்கையாளராக மாறினார். சடங்குகளுக்கு ஆட்படவில்லை. நம்முடைய ஆற்றலுக்கு அப்பால் ஓர் ஆற்றல் இருந்து என்று வள்ளலார் சொன்னதை போல அந்த வள்ளலார் கொள்கையை ஓராற்றல் கொள்கையை கொண்டிருந்தார். இரண்டு பேருமே இதழாசிரியர்கள். பாவேந்தர் முல்லை குயில் என்று இரண்டு இதழ் நடத்தினார். பிரிஞ்சு திறனாரோ, தென்மொழி, தமிழ்ச்செட்டு, தமிழ் நிறம் என்று மூன்று இதழ்களை தொடர்ந்து நடத்தி வந்தார். பாவேந்தர் அவர்கள் கூட்டங்களிலே அரங்குகளிலே நன்றாக பேசுவார், எழுதுவார். அவர் ஒரு ஆசிரியர், தமிழாசிரியர். 37 ஆண்டுகள் பணியாற்றியவர். நிரவி என்ற ஊரிலே அவர் தன் பணியை தொடங்கியவர். நம்முடைய பேராசிரியர் செயலாவதி போல கல்லூரியிலே பணியாற்றியவர் அல்ல. உயர்நிலை பள்ளியில் கூட பின்னால் தான் வந்தார். ஆனால் அவர் தொடக்க பள்ளியில் தான் வாழ்நாள் முழுவதும் பயின்றார். இன்னும் சொல்ல போனால் 2ஆம் வகுப்பு நடத்தியவர். அவரை அட்டை கிளாஸ் வாத்தியார் என்று சொல்லுவார்களாம், சுப்புரத்தின வாத்தியார் என்று சொல்லுவார்களாம். அந்த சுப்புரத்தின வாத்தியாராக இருந்து கொண்டுதான் அங்கே இருந்து படைத்த படைப்புகள் எப்போதும் போற்றக்கூடிய பாடலாக அமைந்தது. முப்பாலும் பாடுகின்ற அந்த பாடலாக அங்கே இருந்துதான் பாடினார். அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் அவர் எங்கு பார்த்தாலும் தன்னுடைய கருத்தை சொல்வதிலே பின்வாங்க மாட்டார். அந்த பின்வாங்காத காரணத்தினாலே அடிக்கடி ஒரு பணியில இடம்பெயர்ந்து மாறிக்கொண்டிருந்தார்கள். அதை போலத்தான் நம்முடைய பாவலர் காட்டு வன பகுதியில பணியாற்றினாலும் பின்னாலே அஞ்சல் துறையிலே பணியாற்றி அங்கிருந்து
இந்தியின் எதிர்ப்பு காலத்திலே தன்னுடைய கருத்தை நிலைநாட்டியதாலே அவர் பணியிலிருந்து விடுபட்டார். ஆகவே இவர் அஞ்சல் பணிக்காரர், இவர் ஆசிரியர். ஆக வேறுபாடு உண்டு. இவர் முறையாக பாவேந்தர் முறையாக தமிழ் என்று தமிழ்நாட்டிலே புலவர் தேர்விலே முதல் பரிசு முதன்மையில வெற்றி பெற்றவர் முதலாக பாவேந்தர் தான். ஆனால் பாவலர் அப்படி இல்லை. கல்லூரி படிப்போடு சரி. ஆனாலும் இளமை காலத்திலே 13 அகவையிலே பொய்யாக்கணி என்ற நூலை ஒரு படைத்து எழுதினார் என்றால் இளமை காலத்திலே அவருக்கு எழுந்த எழுச்சி தமிழ் எழுச்சி மிகச் சிறப்புடையது. இதற்கெல்லாம் காரணம் அவர் இளமையிலே பொன்னம்பலனார் என்ற தமிழ் மரவருடைய பயின்றார் உயர்நிலைப் பள்ளியிலே. பின்னாலே சேலத்திலே கல்லூரியிலே நம்முடைய பாவலரை மாணாக்கராக இருந்தார். அதனாலே அவர் இளமையிலே கொண்டிருந்த ஆர்வத்தினாலே அவர் அஞ்சல் பணியில் இருந்தாலும் ஒரு கை அஞ்சல் அட்டையை கொடுத்துக் கொண்டிருக்குமாம், இன்னொரு கை அருந்தமணியை நாட்டம் கொண்டு பாடல் எழுதி கொண்டிருக்குமாம். இது உண்மை கதை. இப்ப நடக்குமா என்று நினைக்காதீர்கள். எப்போது பார்த்தாலும் எழுதி கொண்டிருந்த கைதான் 2 கைகளும். பாவலர் பெருஞ்சித்திரனார் மிசை கதவை சாட்டி விட்டு ஒரு மிசைப்பலைக்கு முன்னாலே எழுத தொடங்கினால் நேர காலம் தெரியாது, இரவு முழுவதும் எழுதி கொண்டே இருப்பார். ஆனால் நம்முடைய பாவேந்தரோ கீழே படுத்துக்கொண்டு குப்புறப்படுத்திக் கொண்டு தலையினை உள்ளே வைத்துக் கொண்டு முன்னாலே தாலி வைத்துக் கொண்டு எழுதுவார். அவர் எழுதும் போது ஏதாவது நொறுக்கு தேடி தேவை, நொறுக்கு தேடி தின்று கொண்டே எழுதுவாராம். ஒரு முறை அவர் எழுதும் போது பழனியம்மாளை இரவு நேரத்திலே அழைத்து துணைவியாரை அழைத்து, அம்மா எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கிறார். ஒன்று இல்லை ஐயா என்று கேட்க. என்ன நீ ஒன்று இல்லாமல் இருக்கிறாய்? பருப்பு இருக்கிறதா? இருக்கிறது ஐயா. அந்த பருப்பை வறுத்து கொண்டு வா என்று சொல்லி தோரம் பருப்பை வறுத்து கொண்டு வைத்துக் கொண்டு இவர் பாடல் எழுதுகிறார். அந்த அளவு நாயும் சுவையில் ஈடுபட்டாலும் நறுக்கென்றும் சுருக்கென்று தைக்கின்ற பாடலை எழுதியவர் நம்முடைய பாவேந்தர். ஆக இருவரும் இவருடைய வாழ்க்கை இருக்கும்போது நம்முடைய பாவேந்தர் நிறவியில் இருக்கும் போது பிரெஞ்சு ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டார் என்று 18 மாதங்கள் சிறையிலே வைத்தார்கள் வரை பாவேந்தரை. ஆனால் பாவலர் அவர்கள் தமிழுக்கு எதிராக இருப்பதெல்லாம் சுட்டிக்காட்டி இந்திய எதிர்ப்பு கருத்துக்களை சொல்லி மனுதர்ம கருத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி 18 முறை சிறைக்கு சென்றவர் பாவலரை பெருஞ்சித்திரனார். சிறையிலே வாடினார். சிறை என்ன செய்யும் என்று. எனவே 2 பேர் கருத்தை ஒப்பிட்டு பார்த்தாலே 2 பேரும் ஒவ்வொரு வகையிலேயும் துன்பமான சூழல் தான். பாவலருக்கு திரைப்படங்கள் எடுப்பதிலே அவர் ஆர்வம் காட்டி 9 படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறார். தனியாக தம்பி சொன்னதை போல பாண்டியன் பரிசு எடுக்க போயிட்டு தோற்று விட்டார். ஆக திரைப்படம் எடுப்பதில் முயன்றார். ஆனால் பாவலர் உலக தமிழ் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கழகத்தை தொடங்கினார். அதற்கு முன்னாலே இங்கே இருக்கிறதே தேவர் மன்றம், இதிலே தான் 1968 உலக தமிழ் கழகம் என்ற ஒரு கழகத்தை நம்முடைய பாவலர் தொடங்கினார். அதற்குடைய முதல் பொதுச் செயலாளர் நம்முடைய பாவலர் பெருஞ்சித்திரனார் தான். தன்னுடைய தென்மொழி வாயிலாக அவர் எழுதிய கருத்துக்கள் கொஞ்சம் லஞ்சமல்ல. அந்த எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் தலையங்க ஆசிரியர் உரை, பாடல்கள், கதைகள், கட்டுரைகள், காப்பியங்கள், சொற்பொழிவுகள், பிறருக்கு எழுதிய மலர்கள், பிறர் தமக்கு எழுதிய மலர்கள் அத்தனையும் ஒன்றாக தொகுத்து 16 தொகுதியாக பாவலரின் எழுத்தடைவுகள் என்ற தலைப்பிலே அவருடைய திருமகனார் பொழிலன் மிகச் சிறப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் ஒரு 50 ஆண்டு கால வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த தொகுதியை வாங்க வேண்டும். அதை போல பாவேந்தரையுடைய பாடல்களை மிக தமிழ்மண் பதிப்பகம் 25 தொகுதியாக தொகுத்தது. அதை எடுத்து நம் ஊரில் இருக்கிற திருமாறன், இளங்குமரனார் போன்ற இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாவேந்தம் என்று பாவேந்தர் பெயர் தொகுதியெல்லாம் தொகுத்து எழுதியிருக்கார். அதிலேதான் அந்த பாவேந்தருடைய நிலையை பார்த்தால் அவர் காப்பியங்கள் 9, கதை காப்பியங்கள் 13, கவிதை நாடகங்கள் 7, உரை நாடகங்கள் 44, திரை இலக்கியம் 9, பாட்டிலக்கியம் 11, கட்டுரை இலக்கியம் 14. அவருடைய பாடலை உற்று பார்த்தால் அகவலையிலே 12,808 அடிகளும், விருத்தப்பாவிலே 12,223 அடிகளும், சிந்துப்பாவிலே 8,708 பாடல்களும், வெண்பாவிலே 718 பாடல்களும், ஆக மொத்தம் 40,600 அடிகள் எழுதியவர் பாவேந்தர்.
அந்த காலத்திலே. அப்படிப்பட்ட எழுச்சியாக என்ன நூல்கள்? பாண்டியன் பரிசு, பாரதிதாசன் கவிதைகள், கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, தமிழச்சியின் கத்தி, தமிழ் இயக்கம், குடும்ப விளக்கு 5 தொகுதி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், குறிஞ்சி திட்டு, இலங்கை இலக்கியம், பிசிராந்தியார் நாடகம் என்று பல்வேறு வகைகள், இன்னும் சொல்ல முடியல, நிறைய இருக்கு. இதை போலவே நம்முடைய பாவலர் எழுதுகிறார் பாருங்கள். 13 அகவையிலே கொய்யாக்கனி என்ற ஒரு நூல். இதை கொய்யாக்கனியை எழுதி அப்போது இளமையா இருக்கின்ற போது பாவேந்திரனிடம் காட்டு அணிந்துரை காட்ட பொழுது அவர் அணிந்துரை தர மறுத்துவிட்டார். அதற்கு பின்னாலே அவர்தான் அச்சிட்டு வெளியிட்டார். அது வேறு. தொடக்கத்திலே அவர் பாடலை பார்த்து விட்டு இவன் என்றால் சிறுவன் எழுதப் போகிறான் என்று சொல்லிவிட்டு விட்டார். பிறகு பாவாணர் மடல் கொடுத்த பின்னாலே அதனை ஊன்றி பார்த்து மிக சிறப்பாக இருப்பதை கண்டு அவரே எழுதி வெளியிட்டார் கொய்யாக்கனியை, பாவேந்தரை. அதே போல பாவிய கொத்து மாந்த வாழ்வியலை சொல்வது, என் சுவை என்பது தாய் மகள் வாழ்வியல், மகபுகு வஞ்சி என்பது அகம்புறம் வாழ்வு, அகத்த வாழ்வு புற வாழ்வு. இது வஞ்சிப்பாவால் தமிழகத்தில் யாரும் வஞ்சிப்பா எழுதுவதில்லை. சங்க காலத்தோடு சரி, வஞ்சிப்பா என்று ஒரு பாவினம் இருக்கிறது. அகப்பா, ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா இதோடு நிறுத்திக் கொள்வார்கள். வஞ்சிப்பாவை எழுதுவதே இல்லை. ஆனால் நம்முடைய பாவலர் பெருஞ்சித்தினார்தான் வஞ்சிப்பா என்ற தலைப்பிலை முதல் தொடங்கி, அதுவும் யாருடைய தெரியுமா? தமிழ் குடிமகன் என்ற இருந்தார், தமிழ்நாட்டு அமைச்சர். மதுரையில யாதவர் கல்லூரியில முதல்வராக இருந்தவர் தமிழ் குடிமகன் சாத்தையா என்பது பெயர். தென்மொழியிலே பணியாற்றியவர், பின்னால் தமிழ் குடிமகனாக மாறியவர், அமைச்சராக இருந்தார், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். அப்படிப்பட்ட பெருந்தகை திருமணத்திற்காக எழுதப்பட்ட நூல்தான் மகபுகு வஞ்சி. அது அருமையான வஞ்சிப்பால் எழுதப்பட்ட நூல். கற்பனை ஊற்று, கற்பனை ஊற்று என்பது மெய்யலூர் கருத்துக்கள், அதை உரைப்பா வீழ்ச்சி என்பார். வசன கவிதை என்று சொல்லுகிறார்களே, அந்த வசன கவிதை என்பதற்கு தமிழிலே உரைப்பா, உரைப்பா வீழ்ச்சி என்று பாவலர் சொல்லுவார். நூறாசிரியம், நூறாசிரியம் என்பது சங்ககால புலவர்கள் தான் அப்படி கடுமையான இடை, பெரும்பாலும் ஆசிரியப்பாவிலே கடுமையான இடை பொருள் புரியாது, சொற்கள் பார்த்தால் புதிதாக இருக்கும். இப்படி பாடுவதற்கு ஆளுண்டா என்று கேட்ட போது உடனே பாடி காட்டினார் நம்முடைய பெருஞ்சித்திரனார் ஆசிரியப்பாக்களை. அது 100 ஆசிரியம். அந்த 100 ஆசிரியத்தில் ஒன்றுதான் இந்திரா காந்தி மகனார் ராஜீவ் காந்தியை அவருடைய செயல்பாட்டை கண்டு குறைபட்டு வெந்து விழுங்கி இலங்கையில் வாடுகிற மக்கள் எல்லாம் துன்புத்தினார் என்று ஒரு முண்டையின் மகனே, முண்டையின் மகனே என்று முதலிலே தொடங்கி எழுதினார். எழுதி என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய வாழ்வு குண்டடிபட்டு சுக்குநூறாக பிளந்து எரிக என்று 3 ஆண்டுகளுக்கு முன்னே பாடியவர். அறம்பாடுதல் என்று சொல்வார்களே, அந்த அறம்பாடியவர் பெருஞ்சித்திரனார். அவர் பாடிய பாரம் அப்படியே அவருடைய சொற்கள் எப்படி அமைந்ததோ அப்படியே அவருடைய சாபம் அமைந்தது. அதுதான் ஒரு உறைந்து தமிழ் பொங்கியில் உண்ட அந்த உள்ளத்திலிருந்து வந்த வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை பாடியவர். அதற்காகவே 3 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜீவ் காந்தி ஐயா அவர்கள் இறந்த பின்னாலே அவரை சிறைப்பிடித்தார்கள், சிறையிலே படுத்து தொல்லைப்படுத்தினார்கள். அப்படியெல்லாம் முன்னால் பின்னாலே விளைவதை முன்னாலே உணர்ந்து துன்பங்கள் செய்வர்கள் எல்லாம் கண்டு புழுங்கி பாடியவர் நம்முடைய பெருஞ்சித்திரனார். சிறு குழந்தைகளுக்கு பள்ளி பறவைகள் என்று எழுதினார். பாவேந்தரோ இளைஞர் இலக்கியம், தமிழிசைப்பா என்று அருமையாக சின்ன சிறு குழந்தைகளுக்கெல்லாம் பாவேந்தர் சொல்லுவார். சின்ன குழந்தையை பார்த்து, தம்பி வாடா, மெய் சொல்லல் நல்லதப்பா, தம்பி மெய் சொல்லல் நல்லதப்பா, மண்டை உடைகளை வந்தாலும் சண்டை உடைகள் வந்தாலும் மெய் சொல்லல் நல்லதப்பா என்று சிறு குழந்தைகளுக்கு அருமையாக அந்த ஓசையை சொல்லுவார். அதை போல நம்முடைய பள்ளிப்பறவை என்ற தலைப்பிலே பாவலர் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கெல்லாம் சிறு சிறு பாடல்களை அழகழகாக எழுதியவர். திருக்குறளை பற்றி பாடியிருக்கிறார். இப்படி பல்வேறு சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் பாடல் எழுதியவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். பின்னாலே தனித்தமிழ் இயக்க தோற்றமும் வளர்ச்சியும் செயலும் செயல்திறனும் திருக்குறளுக்கு விளக்கமாக செயலும் அதற்கான செயல் திறனும் என்பதை கட்டுரையாக தமிழ்ச்செட்டியில் எழுதியவர். தொகுத்து நூலாக வந்திருக்கிறது. தன்னிரு எமர்சன் கட்டுரை எழுதியவர். இளமை உணர்வுகள், பாச்சோறு, வாழ்வியல் 30, உலகியல் 100, இலக்கிய துறையில் தமிழ் வளர்ச்சிக்கான ஆக்கப்பணிகள், ஆசிரியர் பார்ப்பானின் அளவிருந்த கொட்டங்கள் அவசியம் படிக்கணும். நீங்க
ஆரிய பார்ப்பனரின் அளவிருந்த கொட்டங்கள் என்று பார்ப்பனர் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் சீரழித்தார் என்பதை அருமையாக எழுதிய பாடல்தானது திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் உரை. பெருஞ்சி பாவேந்தர் திருக்குறளுக்கு உரை எழுதினார் குயிலிலே குறளுக்கெல்லாம் விளக்கங்கள் கொடுத்து வந்தார். அவருக்கு பிடித்தமான குறள் ஒரு குறள் உங்களுக்கெல்லாம் தெரியும். தெய்வம் தொழால் கொழுதற் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் வழி. இதற்கு பரிமேலழகர் எழுதிய உரைக்கு மாறுபாடாக கற்புள்ள பெண் மழையே பெய் என்றால் பெய்யும் என்று அவள் எழுதிவிட, இவர் அப்படி அல்ல. வேளாண்மை செய்து கொண்டிருக்கின்ற உழவன் எனக்கு இந்த நேரம் மழை பெய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தவுடனே பெய்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அப்படி என்று சொல்லி எழுதினார் நம்முடைய பாவேந்தர். அது ஒரு உரை. இவருக்கு நம்முடைய ஐயா மெய்ப்பொருள் உரை கண்டவர் 20 அதிகாரங்கள் தான் எழுதினார். இல்லறையிலே என் வாழ்வு முடிந்தது, தொலைவரத்திற்கு செல்கிறேன் என்றார். அதை போல அவர் காலம் முடிந்து விட்டது. அவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் மிக அழுத்தமான ஆழமான புதிய செய்திகள். ஒரு நுட்பை எத்தனை நுட்பாக்கள், எத்தனை செய்திகள், எவ்வளவு வரலாறுகள், எவ்வளவு கதைகள் சொல்லுவார். காணாதான் காட்டுவான் தான் காணான் கண்டானாம் தான் கண்டவாறு என்ற ஒரு குறளை நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த ஒரு குறளுக்கு அவர் விளக்கம் சொல்லுவார். குருடர்கள் எல்லாம் யானையை பார்த்து தடவிவிட்டு வயிற்றை பார்த்து இது சோறு போல் இருக்கிறது, காலை பார்த்து விட்டு தூண் போல் இருக்கிறது, காதை பார்த்து விட்டு முரம் போல் இருக்கிறது என்றெல்லாம் குருடர்கள் சொல்லுவார்களே, அதை போலத்தான் இந்த நாம் ஒரு செய்தியை சொன்னால் தெரியாதவர்கள் அவரவர்கள் செய்தி அளித்துக் கொண்டிருப்பார்கள். நாம் சொல்லுகிறது அவரும் தலையாட்டுவார்கள் தெரிந்ததை போல, ஆனால் உண்மை தெரியாது. காணாதான் காட்டுவான் தான் காணாம் கண்டானாம் தான் கண்டவாறு. தனக்கு முன்ன எது தெரியுதோ அதுபோல நடிச்சிட்டு இருப்பாங்களே தவிர உண்மையை காணாதவர்கள் என்று சொல்லுவார். இந்த குறளுக்கு மிக அருமையாக விளக்கம் சொல்லுவார். மெய்ப்பொருள் உரை. இயல்பிறான் இல்வாழ்க்கை வாழ்வோம் என்பான் முயல்வார் எல்லாம் தரை என்பதாம் சொல்லி இயல்புடைய மூவர் என்ற சொல்லுக்கு விளக்கம் சொல்லுவார். பலரும் தாய் தந்தை மக்கள் என்று சொல்லுவார், சொல்லிக் கொண்டிருக்கார்கள். பலர் சன்னியாசி துறவி அப்படி விருந்தர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய பெருஞ்சித்தனார் சொல்லுகிறார், அறவோர் உறவோர் அரசோர் என்று 3 சொன்னார். அறவோர் என்றால் தொண்டு செய்வர்கள், உறவோர் என்றால் நம்முடைய சுற்றத்தை சேர்ந்தவர்கள், இறையோர் என்றால் ஆட்சி செலுத்தவர்கள். இந்த மூவருக்குமே துணையாக நிற்போன் ஒரு இல்லறத்தான் என்று ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்லுவார். அது ஆழமாக மெய்ப்பொருள் உரை. அதையும் நாம் எல்லாம் படிக்க வேண்டும். பிறகு தமிழ் ஈழம் என்று ஒரு அருமையான ஒரு நூல் எழுதுகிறார். தமிழ் ஈழத்தினுடைய கொடுமைகள் எல்லாம் விவரித்து சொல்லுகிறார். இதோ ஒருவன் இருக்கின்றேன், என்னை கைது செய்ய தலை செய்யணும் செய்ய என் தலை கொய்யினும் கொய்ய என்று துணிந்து சொன்னார் பாவலர் சொல்லிக்கிறார். நம்முடைய பாவேந்தர் சொல்கிறார், தென் திசையை பார்க்கின்றேன் என் செய்வேன் எந்தன் சிந்தையலாம் தோள்களலாம் பூரிக்குதரடா அன்றந்த இலங்கையரை ஆண்ட மரத்தமிழன் ஐயரண்டு திசைமுகத்தும் தன்புகழை வைத்தோன் குன்றெடுக்கும் பெருங்குழையான் குடைகொடுக்கும் கையான் என்று அருமையாக ராவணனுடைய பெருமையை பாராட்டி ஈழ மக்களுக்கு சொன்னார். அந்த காலத்தை சொன்னார். ஈழ மக்களுக்கு துன்பம் சேர்க்கிற பொழுது தடுத்து நிறுத்துவதற்கு அடுத்தெல்லாம் சொன்னார். இன்னும் சொல்வார், நம் தம்பி நெடுஞ்செழியன் சொன்னார். ஐயா நெடுஞ்செழி அவர்களை நான் 1957 பள்ளியிலே சிறுவனாக படித்துக் கொண்டிருக்க பொழுது செட்டிக்குளத்திலே உரையாற்ற வந்தார் நாவலர் நெடுஞ்செழியன். அவரிடத்தில் திருக்குறள் ஒப்பித்து நான் பரிசு பெற்றேன். அந்த பரிசு பெற்ற அந்த உணர்வோடு இருக்க பொழுது அவர் பேசினார். வாழும் என்று தலைப்பிலே பேசி முடித்து விட்டு இறுதியில சொன்னார், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி என்று அந்த 6 அடி மனிதன் தன் குதிகாலால் உயர்த்தி 7 அடியாக்கி திங்களும் செழும்பரி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே என்று சொன்னார். பாருங்க, எனக்கு அப்படியே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படியே தூக்கிடு. அன்றைக்கே எனக்கு திருக்குறள் மீது நாட்டம் வந்தது நாவலருடைய பேச்சால் தான். நாவலரிடம் எந்த திருக்குறள் பற்றி பரிசு பெற்றேனோ அதே நாவலரிடம் 85 வள்ளுவர் கோட்டத்திலே திருக்குறள் நெறித்தோன்று அந்த உணர்வு பாடல்ல கொடி என்று
புறப்பொருள் வெண்பாவாயிலே ஐயனார் பாடுவார். கல்லு தோன்றதற்கு முன்னாலே, மண்ணு தோன்றதற்கு முன்னாலே எப்படி அவர் முடியும் என்று பல பேர் கேட்டார்கள். கேள்வி பார்த்தால் நமக்கு சரியானது போல தெரியும். அதற்கு பாரதிதாசன் தான் விடை கொடுக்கிறார். அப்பா, உண்மைதான், நான் சொல்லுகிறேன் கேள்வி கொண்டு. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம். திங்கள் தோன்பு எப்போ தோன்றியதோ, செம்பருதி எப்போ தோன்றியதோ, உடுக்கள் எப்போ தோன்றியதோ, கடல் எப்போது தோன்றியதோ அப்பொழுதே பிறந்த தமிழோடு நாங்கள் சொல்றோம். என்ன தொலைநோக்கு சிந்தனை பாருங்கள். இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வீரமெல்லாம் நமக்கு கொப்பளிக்கும். நிறைய பாடல்களை சொல்லிக்கொண்டு நான் சொல்லுவேன். அவரை தொடவே இல்லை. நம் அவருடைய தோற்றத்தை பற்றி நான் ஒரு பாடல் அந்த காலத்தில் எழுதினேன். அதை இங்கே படிப்புக்கு வேணாங்க, தண்ணி குடிச்ச உடனே வேற சிக்கல் வரும். பாட்டுக்கு ஒரு புலவன், பாரதிக்கு தாசனிவன், பாட்டு திறத்தாலே பாரதியை விஞ்சியவன், தந்தை பெரியாரின் தன்மதிப்பு பாதையிலே முந்து தமிழால் முழங்கும் பெரும்புலவன், கூலிக்கு பாட்டெழுதி கும்மாளம் போடுகின்ற போலி புலவரை போல் பொய்வாழ்வு வாழாமல் நாடு மொழி மக்களின் நல்ல குறிக்கோளில் சூடு சொரடு தந்து சொல்லறுப்பு பாக்களினால் நாடு நரம்புதன் அங்கு முறுக்காற்றி பாடும் தமிழ் மொழியை பாவையரை காப்பாற்ற வெந்தழல் ஒன்று விரைந்து வளர்ந்து வென்று குந்தி குரலெடுத்து கூவி நின்ற பூங்குயிலோன், சோற்று பருக்கைக்கே தொல்தமிழை விற்றுவிட்டு மாற்றினத்தா காலடியில் மண்டியிடும் நந்தமிழன் மான உணர்வை மறுபடியும் தூண்டியவன், கூளை நிமிர வைத்த கொள்கை பெருங்கலில் ஆன தமிழரின் ஆட்சி நிறுவதற்கே ஊனுடல் நல்க உவந்த தமிழ் உருவம், ஆரியம் என்னும் அடங்கா நரியினையும் போரிடச் செய்யும் புகழ்பேயாம் இந்தியையும் ஓட விரட்டி என்ற ஒப்பில் பெருவேங்கை கூடும் மடமையினை குத்தும் எரியிட்டி புரட்சி எனும் சொல்லை புரிய வைத்த சான்றோன், வறட்சியிலா நல்லுடல் வாய்த்த அறிஞன், விடுதலையே மூச்சாய் விரைபட்ட வீரன், கொடுதலை என்றால் கொடுக்க துணிந்து நின்றோன், பாட்டு பெருங்கடைக்கு பண்பாட்டு பாதையினை காட்டி ஒளிரும் கலங்கரையின் நல்விளக்கு. எந்த பாவலனுக்கும் அந்த பெருங்கடை வரிசை இல்லை. பாவேந்திர மனுக்கு மட்டும்தான் பாவேந்தர் பரம்பரை என்று ஒன்று உண்டு. தம்பி அருமையாக சொன்னார். அந்த பாவேந்தர் பரம்பரை 40 அந்த காலத்திலே வானம்பாடியிலே வெளியிட்டார்கள். அதற்கு பின்னாலே மீண்டும் கவிக்கோட்டல் ஆசிரியர் செங்குட்டுவன் ஒரு பெரிய நூலாக வகுத்து 200க்கும் மேற்பட்ட பெரும் பாவலரை தொகுத்தார். அந்த பாவலர் வரிசையிலே எளியவனை நடக்கியிருந்தார் என்பதை பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். தாழ்வு கண்டு அஞ்சி தலைவணங்கா நற்றலைவன் வாழ்வையே பாட்டாக்கி வண்டமிழ்க்கே தொண்டு செய்து சாவேந்தா பாமணிகள் சாம்போதும் தந்த நம் பாவேந்தர் சீர்போற்றி பாடுவோம் என்று நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய பாடல். இந்த பாடல் பல்வேறு ஏடுகளிலே வெளிவந்திருக்கிறது. எனவே அந்த கருத்தை சொல்லி அவருடைய தோற்றத்தை சொன்னேன், அவருடைய செயலை சொன்னேன். பெருஞ்சித்தனாருடைய உருவத்தை சொல்லவில்லை. நேர்வகடும் கருத்தளர்ந்த முடியும் அன்பின் நிழலாடும் விழியும் கண்ணாடி போட்ட சீர்முகமும் அருள் நோக்கும் கனிவு சார்ந்த சிரிப்பதற்கும் நல்லிதழும் அரிமாவை போல் ஊர்புகழும் நருந்தாடி மீசை கொண்டும் உண்மை நடை சிவந்தளர உருவம் பெற்றும் பார் முழுதும் தமிழ் வரப்பு மாற்றல் வேடம் பண்பு பெறும் சித்திரனார் இவர்தான் பாரின். அவரை சிறையில் இருக்கும் போது யார் இந்த பெருஞ்சித்தனார் என்று கேட்டபோது எழுதிய பாடல் தென்மொழியாம் தமிழிரமாம் தமிழின் சிட்டாம் திசையெங்கும் இசைபாடும் இதழ்களாலே தொன்மொழியாம் தனித்தமிழை மீட்டெடுக்க தொல்தமிழை இனங்காக்க மெய்மைப்புத்தன். அவருக்கு மெய்மைப்புத்தன் ஒரு புனை பேர். புன்மொழிக்கும் எதிர்வைப்புக்கும் துவண்டிடாமல் பொது தொண்டில் நடைபோடும் துறைமாணிக்கம். அவர் ஏற்பேரு ராசமாணிக்கம். அவர் ராசத்தை விட்டுட்டார். மாணிக்கம் வச்சு அப்பா பேர் துறை. துறை மாணிக்கல் வைத்துக் கொண்டிருந்தார். பின்னாலே பொதுநிலைக்கு வந்த பின்னாலே பெருஞ்சித்திரனார் என்று மாற்றிக்கொண்டார். அதை வைத்தவர் பாவாணர். தென்மொழி என்ற இதழையும் பேரை சூட்டியவரும் பாவாணர். இதே நம்முடைய தேவர் மன்றத்தில் நடந்த உலகத்தமிழ் கழக மாநாட்டில் சிவராமலிங்கம் என்ற என் பெயர் இயற்பெயரை பாவாணர் தான் நாவை சிவம் என்று சூட்டினார். நாவை சிவம் என்றைக்கு சூட்டினாரோ அந்த நாளில் இருந்தக்கு உலகமெல்லாம் புகழ்வெளிக்கும் எனக்கு கிடைத்தது. அதற்கு பாவாணர் சென்னா. அந்த சென்னாவில் வந்த சொல் செந்தமிழ் சொல்.
அந்த செந்தமிழ் சொல்லால் எனக்கு சுடரேறி ஒளி ஏறி ஒளி ஏறி கொண்டிருக்கிறது. இதை எல்லோரும் பின்பற்றலாம். எனவே இன்ப தமிழ் மொழிக்க என்றும் என் மூச்சும், பாவலர் சொல்றார், இன்ப தமிழ் மொழிக்க என்றும் என் மூச்சும், இனிய தமிழ் நாட்டை பற்றி என் பேச்சும், அன்பின் பிணைப்பினுக்கு என்றை வீழ்ச்சும், அடங்காமல் என்றும் இத்தரையில் நின்று கோச்சும். என்ன பாட்டு பாருங்க. அதுபோல முன்பதை உண்ட முத்தமிழ் சிறப்பை மண்பதை குணத்தல் மண்ணுயிரும் வாழ்க்கை என்று பாவலர் சொல்லுவார். நம்முடைய பெருஞ்சித்திரனார் சொல்லுகிறார் பாருங்கள். தம்பி சொல்லிட்டார், அந்த தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழர்கள் உயிருக்கு நேர் என்ற பாடல் 2 வெண் சீர்திருத்தங்களால் அமைக்கப்பட்ட பாடல். எண் சீர்திருத்தம் என்றால் எண் சீர்திருத்தத்துக்கு 8 அடி, இன்னொரு எண் சீர்திருத்தத்துக்கு 8 அடி, 8 8 16 அடி தான். 16 அடிகளிலே 17 முறை நேர் என்றும் பேர் என்றும் பால் என்றும் வேல் என்றும் பால் என்றும் சொல்லுவார். அதை ஒட்டி ஒன்று சொல்லுவார், தமிழ் 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 என்று. 17 முறை 16 ஒரு பாடலிலே 17 முறை தமிழை புகுத்தினார் நம்முடைய பாவேந்தர் பெருஞ்சித்திரனார். பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்துறைவார், குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி பொழித்திடும் இன்பம், பயிலுறும் இனியன அயலவராகும் என்னும் என் அறிவியலில் உரையல் கண்டீர்பார். தமிழ் என் அறிவோடு உறைந்து கிடக்கிறது என்று சொல்லுவார். இன்னும் சொல்லுவார், மதுரையிலே நடந்து செல்கிறார், சுற்றுமுற்றும் பார்க்கிறார், வந்த பெயர் பலகை உற்று நோக்குகிறார். அதனா தமிழ்நாடா இது? தமிழ்நாட்டில் தமிழல்லவா விழிர வேண்டும், மின்ன வேண்டும், ஐயகோ என்று சொல்லி மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது, தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வெந்து பொழுகிறார். மேலும் சொல்லுவார், தாயடி தமிழை என்ற தமிழரின் கவியதென்னை 1000 மொழியில் காண இப்புவி என்ற தோயுறும் மதுவின் நாறு தொடர்ந்து என்ற செவியில் வந்து பாயும் நாள் எந்த நாளோ கனவு காண்றார். அந்த கனவுன்னு அப்படிதான் நிறைவேறல. இந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வருதல் வேண்டும் பாடுறாரு. பூட்டி இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வாழ்ந்து தூண்டி விட்டார் இளைஞர். நம்முடைய ஐயா பெருஞ்சித்திரனார் சொல்லுகிறார் பாருங்கள். அவர் எப்படி சொல்றாருன்னா, வில்லெடுத்து போரிட்ட விரலெங்கே, வெற்றி பெறும் மணி மார்பெங்கே, கொல்ல வரும் வெம்பொடியை குறிதவராது வைத்த சொல்லெடுத்து பேசியளவும் வஞ்சுகிறாய், சோற்றுக்கு மானம் விற்றாய், மல்லெடுத்து இந்திக்கு வருகின்றாய், தமிழா நீ மாடல் நன்றேங்கிறார். தமிழனே சோத்திலே குறியா இருக்கடா, உன் மொழி எப்படா காப்பாற்ற போற? சாகின்ற செந்தமிழில் சாகா விடுதலைக்கே போகின்ற தண்ணி புறப்படுங்கள், மாகுன்ற தோளும் மணிமார்பும் நாளும் துணையாம் நமக்கு என்று இன்னொரு இடத்தில் சொல்லுவார். இப்படி அவர் சொல்லுகிற சொல்லெல்லாம் நமக்கு உணர்வை ஊட்டுகிறது. வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழர்க்கும் வாழ்வேன், வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டு ஆவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் பேர் தான் வீழ்வேன், தனியேனை நின்றாலும் என் கொள்கை மாறு. நான் தனியா தான் இருக்கிறேன், என் கொள்கையை பின்பதற்கு ஆட்கள் இல்லை என்றாலும் என் கொள்கையை நான் தவற மாட்டேன். சூழ்ந்தால தமிழ் சுற்றம் சூழ்ந்தும் கேட்பேன், சூழ்ச்சியினால் பிரித்தன்னை உடல் இரு கூறாய், போழ்ந்தாலும் ஜெயித்தாலும் முடிவந்தே புதுவி. என் உடலை கூறு கூற பிச்சை அடிச்சாலும் தமிழ் உணர்வு மாறாது, புதைத்தாலும் எரித்தாலும் அணுக்கள் எல்லாம் அதுவே என்று சொன்னவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். எனவே கெஞ்சுவதில்லை பிறர்பார், அவர் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோல் எழுந்தால் உலகில் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிரென்றே என்று முதலாக அந்த தென்மொழி பாட்டின் முகப்பிலே தோன்றும். அரிமா ஒன்று பாய்ந்து கொண்டிருக்கும், கடிர் ஒன்று துள்ளும். அந்த நிலையை எழுத பாடல்தான் இந்த பாடல். தமிழிலம் என்ற ஒரு ஏடு எழுதுகிறார். அந்த ஏட்டியை இவர் சொல்லுகிறார் பாருங்கள். ஓய்ந்துடல் இல்லை என்றுள் உள்ளமும் உணர்வும் உயிர் செய்வோம், தேய்ந்துடல் இல்லை என் விரல்களும் தாளும் திரிந்து அலைந்து, சாய்ந்தில் இல்லை உடலும் எனவே சலிப்பலனாய், மாய்ந்திடல் வரையும் உழைப்பேன் உழைப்பேன் மக்களுக்கு. அப்படி கடைசி வந்து சொல்லி சொல்லி முழங்கி முழங்கி வெந்து முழங்கி இறந்தார் அந்த பெருந்தகை. எனவே அப்படிப்பட்ட பெருஞ்சித்திரனாருடைய வாழ்வும் சாதியை பாடுகிறார். சாதி ஒன்றில்லை எண்ணு, அதை சரித்திரம் என்று சொன்னாலும் நம்பாதே கண்ணு, குலமும் சமயம் கொண்டு விளங்கிடும் குமுகாயத்தை மாற்றிடுவோம், புது சாற்றிடுவோம் என்கிறார். அதே போல இறை சிந்தனையிலே
இருவரும் கொஞ்சம் மாறுபட்டவர்கள். இவர் பாவேந்தர் கடவுளும் சமய கண்ணல் நோய்க்கு நோய் என்று சொன்னார். தமிழுக்கு ரெண்டுமே நோயினார். இவர் அதையெல்லாம் விட்டுட்டார். ஓரரை கொள்ளுதான் சொல்றார். சொன்னாலும் கல்லாலும் செம்பாலும் பண்ணி வைத்த வடிவத்தை கடவுள் என்றே நல்லாவின் பாலாலும் நெய்யாலும் வழிபாடும் நாளும் செய்து எல்லாரும் அவரை பெற்ற மாந்தர் என்பார். ஏண்டா பாவலர் சொல்றாங்க, ஏன்னா கல்லு மண்ணு செஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி பண்றீங்களே தேவலாமா என்று கேட்கிறார். நம்முடைய பாவேந்தர் ஒரு முறை காட்டுமன்னார்குடி அந்த பள்ளி உயர்நிலைப்பள்ளி ஆண்டு விழாக்கு அழைத்தாங்க. சத்யதாஸ் என்பவர் தான் அழைத்தார். சத்யதாஸ்ங்கிற அழைத்ததுனால அவர் பெருமையா போனார். அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் பேராய கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள், கொஞ்சம் அகவை முயன்றவர்கள், எல்லாரும் பட்ட நாமம்லாம் சாத்திட்டு வந்தாங்க. வந்து முன்வரிசை இருந்தாங்க. அவங்க எல்லாம் நினைச்சாங்க, பேச வந்தவர் கொஞ்சம் நல்லா பழைய நம்ம போல மரப்பில் இருப்பாரு, கடுக்கன் போட்டிருப்பாரு, கையில கொடை வச்சுட்டு வருவாரு என்று கருதி கொண்டிருந்தார்கள். இவர் பாவேந்தர் வந்தார். கால் செருப்பை மீட்டு நிமிர்ந்த நடையோடு அந்த சால்வை மடிச்சு போட்டுக்கிட்டு கையில சுருட்டி எடுத்துட்டு போய் வந்தார். மேடையில் இருந்தாராம். வந்திருந்தாலும் அப்படியே என்னடாது பேச வந்தார், சுருட்டு பிடிச்சிட்டு வர்றாரு அப்படின்னு எல்லாரும் மயங்கினாங்க. இவரு திருப்பி அமர்ந்து முகத்தை பார்த்தாரு. எல்லாம் பட்ட நாமம். இவரு முகம் சொல்லிச்சுட்டார். உடனே அவருக்கு வந்துருச்சு வேகம். ஒரு பாடல் சொல்றாரு பாருங்க. அவ்வை பெருமாட்டி ஒருத்தி இருந்தா, அவர் சொல்றது அவ்வை பெருமாட்டி ஒருத்தி இருந்தா. அப்ப பாடுறா பாருங்க பிள்ளையார பார்த்து, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், குழந்தை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். ஏண்டா அவன் 10-15 ஆண்டு ரொம்ப தொல்லை போட்டு படிச்சாலும் தமிழ் தெரிய மாட்டேங்குது, தமிழை சரியா எழுத மாட்டேங்கிறான், சரியா பேச மாட்டேங்கிறான். நீ இன்னும் பாலு நெய்யும் கொடுத்துட்டா உடனே உனக்கு சங்க தமிழ் வந்துருமாடா, என்னடா முட்டா பசங்களா, எப்படா வரும், இதை போய் எடுத்துக்காவான்னு சொல்லி கிண்டல் செய்தவர் நம்முடைய பாவேந்தர் அந்த காலத்திலே. ஆக ஔவையாருடைய பாடல்கள் ஆத்திச்சூடி என்பதெல்லாம் வேறு. ஆனால் அவர் கொண்டிருந்த அந்த கடவுள் மேல் கொண்டிருந்த பற்றினை நம்முடைய பாவேந்தர் நன்றாக சொல்லுகிறார். இன்னும் சொல்கிற பாருங்க, பாவேந்தர் ஒரு முறை பயணமா புதுவையிலிருந்து வண்டியில வந்துகிட்டு இருக்கார். தஞ்சாவூர் வந்துட்டார். தஞ்சாவூர்ல இறங்கின உடனே வண்டி நிறுத்திட்டு எல்லாம் அந்த ஓட்டுநர்லாம் குழம்பி காப்பி அதை சாப்பிட போறாங்க. இவரும் இறங்கி போய் குழம்பி ஒன்று சாப்பிட்டுட்டு நின்று கொண்டிருக்கார். அப்பொழுதுதான் தெருவாரமா அந்த ஊர்ல மாரியம்மன் கோயில் திருவிழா. மாரியம்மன் கோயில் திருவிழாவில் மேளம் அடிச்சுக்கிட்டு நாதஸ்வரம் முழங்கிட்டு வந்தாங்க. அந்த நாதஸ்வரத்தோட பாடல் இருக்க அவ்வளவு தமிழ் பாட்டு. அந்த தமிழ் பாட்டுல இசையை மயங்கி அப்படியே மயங்கி அந்த சாமி சொல்லுவாங்கல்ல தேர், அதுக்கு முன்னாலே இவர் கிளம்பிட்டார். இவரும் கிளம்பி அந்த காலத்துல விளக்கு கிடையாது, தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டு தான் கொண்டு போவாங்க சாமி தூக்கிட்டு வரும்போது. அந்த தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டு இவரும் பின்னாலே அந்த இசையை காட்டுக்கிட்டே போயிருக்காரு. ஊரை சுற்றி வரும்போது மணி 4 விடிஞ்சு போச்சு சொன்னோம்னா அப்பதான் பிடிக்கிறார். அடே நாம் வண்டியில் வந்தோம், இங்கு நடந்து கொண்டிருக்கோம் என்று அப்போதான் நினைக்கிறார். அந்த அளவு அந்த இசையோடு ஒன்றி போகிறார். அதனாலதான் அவர் இசைப்பா என்று ஒரு நூலை தொகுத்தார். இசையில ஆழமா ரொம்ப பாடுவார், எல்லாம் அருமையாக பாடுவார். ஆக நிறைய அவருடைய பாடல்கள் எல்லாம் வியப்பானவை. நம்முடைய ஐயா என் நேரம் ஆகுதா? சரி பிடிச்சிடறேன். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பாடல்கள் சொல்லிட்டே போகலாம், நேரம் போதாதுங்க. அதுக்கு இப்பெல்லாம் 2 இணைத்து சொல்லக்கூடாது. தலைப்பு வந்தா ஒரு தலைப்பு கொடுத்தாதான் சரியா இருக்கும். இப்போ 2 ஒப்பிட்டு சொல்லும் போது ரொம்ப கொஞ்சம் இடர்பாடு இருக்கும். சத்தியமுத்த புலவர்மா கதை என்று ஒரு கதை எழுதினார். யாரு? பாவலர் பெருஞ்சித்திரனார் அல்ல, பாவேந்தர். அதுல அரசன் வேட்டைக்கு போகிறான். அரசி திரும்பி வீட்டுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. இரவு நேரம் ஆச்சு, காண பார்த்து அடுத்து போய் படுத்துடுறான். அப்போதான் அரசன் வந்து வீட்டை கதவை தட்டுகிறான். எப்படி தட்டுகிறான்? கூவும் சேவல் கழுத்தோ ஒடிந்தது, துயில் எழுப்புவோரின் இசைத்தேன் காதில் வடிந்தது, பெண்ணே விழி எழு பொழுது விடிந்தது அப்படின்னு சொல்லி தட்டுறாரு. விடிந்தது வடிந்தது வடிந்தது, இது 3 சொல்லதான் சொல்றாரு. அதுக்கு உள்ள இருந்து பதில் சொல்றா பாருங்க அப்படியே துணைவியாரு. இரவு நான் தூங்கிய பின் வந்தீர்கள் போலும்,
வழி பார்த்திருந்தன இரு விழி வேலும் உலாவி அடுத்தன என் இரு காலும் ஆறி போயிற்று பாலும் அழகு கொண்டின முப்பழ தோலும் பாடின கட்டிலில் மலர் வகை நாளும் கண்விழிக்க எவ்வாறு ஏலும் ஏலும் மேலும் மேலும் என்று சொல்லிக்கொண்டே கதை வைத்திருக்கிறார். அந்த அரசனுக்கும் அரசிக்கும் சாதாரண ஒரு பெண்ணை திறந்துட்டு உட்கார வைப்பாங்க, இவ்வளவுதான். இது ரெண்டு பேருக்கு உள்ள தமிழ் உணர்வு எப்படி இருந்ததை இந்த பாடல் பாகம் என்று சத்தியமூற்றத்து புலவர் மாக்கையவர் சொல்லுகிறார். ஆக பாவலரும் பெருஞ்சித்தனாரும் நம்முடைய பாவேந்தரும் இரண்டு பேருமே இரட்டையர் என்று சொல்லலாம். ஆனால் கால வேறுபாடு இருந்தாலும் ஒன்றை ஒன்று சமகாலத்தை வாழ்ந்தவர்கள், 20ஆம் நூற்றாண்டை எழுச்சியுற செய்தவர்கள், தமிழை மேம்படுத்தவர்கள், சமுதாயத்திற்காக, மூடநன்மை ஒழிப்பதற்காக, பெண்ணடிமை திருத்தை மாற்றுவதற்காக, சாதி ஒழிப்புக்காக, இந்தி ஒழிப்புக்காக பாடுபட்ட பெருந்தகைகள். அவருடைய பாடலத்தையெல்லாம் தொகுத்திருக்கின்றன. அவற்றை அன்றாட நாம் படித்துக் கொண்டால் எதிர்கால உலகம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி, எங்கள் வாழும் எங்கள் உலகம் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி என்று விடைபெறுகின்றேன். நன்றி.